ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 31/5/2024 வெள்ளிக்கிழமை. நிர்மல் 382 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. என்னுடைய கெஸ்ஸிங்கோட கெஸ்ஸிங் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக்கு வீக்லி சார்ட் படி எடுத்துருக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 வாரத்துடைய நிர்மலுடைய ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இல்லை நான் எப்படி அந்த 2 நம்பரை எடுத்திருக்கேன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஏ போர்டு இருக்குல்ல, அந்த ஏ போர்டுடைய பவர் 7 பவர் 2 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 2 பவர் 7 ஏபி 2 போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அதுபடி பார்த்தோம்னா அடுத்து 3 பவர் 8 தான் ஃப்ரெண்ட்ஸ் வரணும். அதாவது நிறைய நானும் ஒரு 2-3 ட்ரிக்கு எடுத்து பார்த்துட்டேன். என்னோடய ட்ரிக்கு படி டபுள்ஸு இல்லைன்னா ட்ரிபிள்ஸு நாளைக்கு வரலாம். அதாவது 31/5/2024 அன்றைக்கி டபுள்ஸ் இல்லைனா ட்ரிபிள்ஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது டபுள்ஸு ட்ரிபிள்ஸுக்கு நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏபிசி போர்டு செட் பண்ணுறோம், டபுள்ஸோ ட்ரிபிள்ஸோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது செட் ஆகாது. இந்த 3 பவர் 8 நான் எது கூட மேட்ச் பண்ணுறேன்னா, இந்த சி போர்டு இருக்குல்ல, அதை பார்த்தோன்னா 0 -1 9 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 6 -1 5 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 7 -1 6. ஸோ இதோட தான் மேட்ச் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு கிடச்ச 2 நம்பரை வச்சு ஏபிபிசிஎஸ்சிக்கு 86 68 மட்டும் தான் எடுத்திருக்கிறேன். இந்த 3 பவர் 8 தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல் போர்டுக்கு எடுத்திருக்கிறேன். ஆல் போர்டுக்கு எடுத்த நம்பர் வந்து 3 பவர் 8. ஏன்னா எனக்கு ஒரு 2-3 ட்ரிக்கில் பார்த்தாலும் இந்த 3 பவர் 8 தான் வருது. ஒருவேளை டபுள்ஸ் வந்தால் கூட 33 88 அப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த 3 பவர் 8 தான் நான் ஆல் போர்டுக்கு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டபுள்ஸ் இல்லைன்னா ட்ரிபிள்ஸ் வரதுக்கான வாய்ப்பு எனக்கு அதிகமாக தெரியுது. உங்கள் கெஸ்ஸிங்கில் நம்பர் வந்தால் நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இது ரெகுலர் சார்ட்டு படி, ஏன்னா இதையுமே எடுத்திருக்கேன். ஆக்சுவலி அதை விட்டுட்டு பார்த்தேன், ஆனால் இது படி தான் இதையும் சேர்த்தது மாதிரி தான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் வந்து இன்றைக்கி நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அதனால் இன்றைக்கி நான் ட்ரிக் எடுக்கும்போது இந்த பம்பருடைய நம்பரையும் சேர்த்து எடுத்திருக்கேன். இது லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 நாளோட ரிசல்ட்டு. இல்லை ஏ போர்டு பாருங்கள், 7 பவர் 2 2 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 2 பவர் 7 7 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோன்னா 0 பவர் 5 வந்து பி போர்டுக்கு வரலாம். ஸோ அதனால் நான் 5 வந்து பி போர்டுக்கு எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து 2 எப்படி கொடுத்துருக்கேன்னா, இந்த கிராஸில் பார்த்தோன்னா 5 அதோட பவர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 4 அதோட பவர் 9 ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஒரு ட்ரிக்கு வந்துச்சுன்னா ஒரு 3 நாளைக்கு பாஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால 4 பவர் 9 5 பவர் 0 7 பவர் 2 இங்கே வரலாம் அப்படிங்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். நம்ம கிடைச்ச நம்பர்ஸ் வச்சு நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணது. ஏ போர்டுக்கு 2 1 4, பி போர்டுக்கு 8 5 9, சி போர்டுக்கு 6 8 1. என்னோடய கெஸ்ஸிங்கில் டபுள்ஸ் இல்லைனா ட்ரிபிள்ஸ் வந்துச்சுன்னா 88 11 77 33 இது போல் நம்பர்ஸ் எனக்கு கிடச்சிருக்குது. ஏபிபிசிஎஸ்சிக்கு நான் எடுத்துகிட்ட நம்பர்ஸ் வந்து இந்த ஏற்கனவே காமிச்சேன்னா 86 68 52 25 13 31. மிஷின் நம்பர் வந்து 652 314 3 பவர் 8 1 பவர் 6 4 பவர் 9. Thank you friends.